ஹே காய்ஸ், நான் உங்கள் ரெடி சமையலா. எலெக்ஷன் பக்கமாக வர போகுதுங்க. இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவோடும் 234 தொகுதியிலையும் அவங்களோட ஓட்டு பர்சன்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு முழுக்க ஒரு கணிப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலும் இப்போ வர தேர்தலும் அங்கங்கே அந்தந்த தொகுதியில் அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ முழுக்க பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல்லே பிக்கஸ்ட் 2 பெரிய கட்சினா அது டிஎம்கே ஏடிஎம்கே தான். இவங்களை மீறி தான் மித்த கட்சிகளாக நம்ம பேசுகிறோம். சரி, 234 தொகுதியில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, எந்தெந்த இடத்துல இவங்களுக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது, இப்போ நம்ம ஃபுல் டேட்டாவோட பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முதல்ல ஓவராலாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்த தேர்தலில் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் எவ்வளோ ஓட்டு வாங்கியா பார்க்கலாம். 2021 எலெக்ஷனில் டிஎம்கே 45% ஓட்டும், ஏடிஎம்கே 39% ஓட்டும் வாங்கிக்கிறாங்க. 2016 எலெக்ஷனில் ஏடிஎம்கே 41% ஓட்டும், டிஎம்கே 31% ஓட்டும் வாங்கிக்கிறாங்க. 2011 எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஓவராலாக வின் பண்ணிக்கிறாங்க, டிஎம்கே மிகவும் குறைவாக தான் ஓட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேவுக்கும் எவ்வளோ சதவீதம் ஓட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கேக்கு 30% ஓட்டு வரும்னு கணிக்கிறாங்க. திருவள்ளுவர்கனியில் தொகுதியில் டிஎம்கேக்கு 60% ஓட்டு இருக்குன்னு நம்புகிறாங்க. 60% ஓட்டு இருக்குது. ராயபுரத்தில் டிஎம்கேக்கு 52% ஓட்டும், ஏடிஎம்கேக்கு 40% ஓட்டு இருக்குது. கொங்கு மண்டலத்தில் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு எவ்வளோ சதவீதம் ஓட்டு இருக்குது. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 40% ஓட்டு பதிவாயிருக்கு. இது வரைக்கும் டிஎம்கேக்கு 35% ஓட்டு பதிவாயிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் ஏடிஎம்கே மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் இது வரைக்கும் நடந்த எல்லா எலெக்ஷனுமே அதிகபட்ச ஓட்டு வாங்கியிருக்காங்க. மதுரை சென்ட்ரலில் மிக்சனான, அதாவது 2 கட்சிக்கும் சரிசமாக தான் ஓட்டு வந்திருக்குது. தேனியில் ஏடிஎம்கே இது வரைக்கும் எல்லா எலெக்ஷனுமே அதிகபட்ச ஓட்டு வாங்கியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டெல்டா மாவட்டம்னா தஞ்சாவூரில் டிஎம்கே 50% ஓட்டு பதிவாயிருக்கு. இது வரைக்குமே நடந்த எல்லா எலெக்ஷனும் டிஎம்கேக்கு 55% ஓட்டு பதிவாயிருக்கு. இதில் டிஎம்கே தான் மெஜராக இருக்காங்க. நாகப்பட்டினத்தில் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் எல்லாத்தையுமே டிஎம்கே ஆதிக்கம் செலுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டும் அதிகம் இருக்குது. டிஎம்கேவோட ஸ்ட்ராங்கான ஏரியா என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை டெல்டா டிஸ்ட்ரிக்ட். ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங்கான ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா கொங்கு மண்டலம் வெஸ்டர்ன் தமிழ்நாடு. சரிசமாக இருக்கிற ஏரியாதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை மாவட்ட உட்பட்ட தொகுதி எல்லாமே மிக்சரான ஓட்டு தான் வந்திருக்கு.